நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நம்ம தோல்வி அடையக்கூடாது. ஜெயிச்சிட்டோம். இல்ல 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 ஜெயிச்சிட்டோம். நாம ஜெயிச்சிட்டோம். மகாராணி வாழ்க! பாஸ்கர் வாழ்க! மகாராணி வாழ்க! பாஸ்கர் நாம ஜெயிச்சிட்டோம். பாஸ்கர் வாழ்க! மகாராணி வாழ்க! 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 மகாராஜா, மகாராணி மகாராஜா எங்க போனாரு? பாஸ்கர் வாழ்க! மகாராணி வாழ்க! பாஸ்கர் வாழ்க! மகாராணி வாழ்க! பாஸ்கர் வாழ்க! வணக்கம் மகாராணி. நம் வீரர்கள் ஆறு முழுக்க நல்லா தேடிட்டாங்க. ஆனா மகாராஜா எங்கேயும் கிடைக்கல. பிரளயங்கர், மகாராஜா ஆறுல விழுந்தப்போ படகுல என்னாச்சு? படகுக்குள்ள தண்ணி வந்துட்டதுனால மகாராஜா தடுமாறிட்டாரு. திடீர்னு அவரு ஆத்துக்குள்ள விழுந்துட்டாரு. மகாராஜா இந்த மாதிரி ஆறுக்குள்ள விழுந்திருக்க கூடாது. பிரஜைகள் எல்லாரும் அவர் மேல கோவமா இருக்காங்க. அவர் பயந்து ஆத்துக்குள்ள குதிச்சுட்டதா நினைக்கிறாங்க. குளிருது அம்மா, குளிருது. மகாராஜா, தண்ணி ரொம்ப குளிருது, ரொம்ப குளிருது. அதுக்கு மேல தண்ணியும் ரொம்ப வேகமா ஓடிச்சு. இன்னைக்கு எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன். இன்னைக்கு எப்படியோ. பிரளயங்கர் அவர்களே, நான் தான் உங்கள்ட்ட அப்பவே படகோட வேகத்தை குறைச்சு ஓட்டுங்கன்னு சொன்னேன்ல. ஆனா நான் சொன்னதை நீங்க கேட்கவே இல்ல. இப்ப பாருங்க, நான் தண்ணீர விழுந்துட்டேன். என்னாச்சு? எல்லாரும் ஏன் மௌனமா இருக்கீங்க? நாம போட்டியில ஜெயிச்சிட்டோம்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாங்க, நம்ம எல்லாரும் அதை கொண்டாடுவோம். வாங்க. மகாராஜா, உங்களை பத்தி தகவல் எதுவும் கிடைக்காம இருந்தது. அப்படி இருக்கும்போது எங்களால எப்படி கொண்டாட முடியும்? அட, நான் தான் திரும்ப வந்துட்டேன்ல. இப்ப எல்லாரும் கொண்டாடுங்க. எல்லாரும் கொண்டாடுவோம். நம்மளுடைய வெற்றியை கொண்டாடுவோம். விஜயநகரத்தில் விளையாட்டு போட்டி கொண்டாட்டத்தில் வெற்றி பெற்றது விஜயநகரம். ஸ்ரீமான் பாஸ்கர் மற்றும் ஸ்ரீமான் பிரளயங்கரோட திறமைகள் மற்றும் புத்திசாலித்தனத்தால விஜயநகரம் வெற்றி பெற்று இருக்கிறது. அதனால நீங்க 2 பேரும் இங்க வந்து தங்க பதக்கங்களையும் வெகுமதிகளையும் பெற்றுக்கொள்ளுங்க. இந்தாங்க பாஸ்கர் அவர்களே, இந்தாங்க பிரளயங்கர் அவர்களே. தோல்வின்ற அவமானத்துல இருந்து விஜயநகரம் இன்னைக்கு தப்பிச்சிருக்குன்னா அதுக்கு நாங்க 2 பேர் மட்டும் காரணம் இல்ல. இதுக்கான பாராட்டு இன்னொருத்தங்களுக்கும் கிடைச்சாகணும். அவங்களுக்கும் இந்த தங்க பதக்கத்துல உரிமை இருக்கு. அது யாருன்னா நம்முடைய ராஜ்யத்தின் மகாராணி. அவங்களுக்கு நானே இந்த தங்க பதக்கத்தை அன்பளிப்பா வழங்க விரும்புறேன். மகாராணி சுலக்ஷனா தேவி வாழ்க!
மகாராணி சுலக்ஷனா தேவி. இன்னைக்கு மகாராணி இங்க வெளிப்படுத்தி இருக்கிறவங்க தைரியம் அற்புதமானது, அபரிமிதமானது, பாராட்டத்தக்கது. நம்ம மகாராஜா தண்ணிக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறமும் நம்ம மகாராணி தைரியத்தை இழக்கல. அட அட பிரமாதம்! மகாராணி அவர்கள், மகாராணி அவர்கள். எல்லா வெற்றியாளர்களுக்கும் பரிசு வழங்கியாச்சு. ஆனா இன்னும் ஒரு நபருக்கு பரிசை வழங்க வேண்டியது மிச்சம் இருக்குது. வா துர்ஜன் குமார், வா. உனக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். அட நான் எங்க காத்துட்டு இருக்கேன்? இந்த கழுதை உனக்காக காத்துட்டு இருக்குது. மகாராஜா துர்ஜன், உங்களுடைய தோல்விக்கு ஒரே ஒரு காரணம் தான். அது உங்களுடைய அகங்காரம். நீங்க இந்த போட்டியில எப்பவும் நீங்க ஜெயிக்கணும்ன்றதுக்காக விளையாடல, எங்க மகாராஜாவை தோக்கடிக்கணும்ன்றதுக்காக தான் விளையாடுனீங்க. ஒரு விளையாட்டை எப்பவும் ஒரு விளையாட்டு உணர்ச்சியோடு தான் விளையாடணும். ரொம்ப சரியா சொன்ன. நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக வருத்தமும் படுறேன். என்னோட நண்பா பாலா, என்ன மன்னிச்சிடு. ஆஹா, துர்ஜன் குமார், நான் உன்னை மன்னிச்சிடுவேன். ஆனா இந்த கழுதை உன்னை எப்படி மன்னிக்கும் சொல்லு? ஏறி உட்காரு. அப்புறம் உன் முகத்துல கரிய பூசி விட்டு இந்த விஜயநகரம் முழுக்க இந்த கழுதை மேல உன்னை உட்கார வச்சு சுத்தி வர போறோம். நில்லுங்க மகாராஜா துர்ஜன், நீங்க தோத்து போனது என்னவோ உண்மைதான். ஆனா தன்னுடைய விருந்தாளிங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறது விஜயநகரத்துடைய பாரம்பரியம் இல்ல. அதிதி தேவோ பவா, இதைதான் விஜயநகரத்துல பின்பற்றுவோம். அது மட்டும் இல்லாம ஒரு ராஜாவுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை தான் கிடைக்கணும்னு எங்க அரசருக்கும் தெரியும். அதனால நீங்க இந்த கழுத மலை ஏறி உட்கார வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நான் சொல்றது சரிதானே மகாராஜா? மகாராஜா, நீங்க அவரை மன்னிச்சிருங்க. வா துர்ஜன் குமார், வந்து என்ன அரவணைச்சுக்கோ. மகாராஜா துர்ஜன், உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான். இனிமையாவது ஒரு விளையாட்டா மட்டும் பாருங்க. விஜயநகரம் வாழ்க, மகாராணி வாழ்க, பாஸ்கர் வாழ்க, பிரளயங்கர் வாழ்க, விஜயநகரம் வாழ்க, விஜயநகரம் வாழ்க, மகாராணி வாழ்க, விஜயநகரம் வாழ்க, மகாராணி வாழ்க, விஜயநகரம் வாழ்க, மகாராணி வாழ்க. எல்லாரும் என்னுடைய பேரை மட்டும் ஏன் போற்றி பாட மாட்டேங்கிறாங்க? மகாராஜா, நீங்க போய் உங்க சிம்மாசனத்துல உட்கார்ந்துருங்க. மகாராணி வாழ்க, விஜயநகரம் வாழ்க. விஜயநகர விளையாட்டு கொண்டாட்டத்துல உங்க எல்லாருடைய ஆசீர்வாதம் மற்றும் நம் போட்டியாளர்களோட திறமையால தான் நாம இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறோம். இப்ப நான் இது எல்லாத்துக்காகவும் அமைதி அமைதி. நான் சொல்ல வந்ததை சொல்ல விடுங்க. எனக்கு உங்களை எல்லாம் நினைச்சு பெருமையா இருக்கு. பாத்தீங்களா மகாராணி, நம்ம பிரஜைகள் எல்லாரும் நம்மளை எவ்வளவு புகழ்றாங்கன்னு பாத்தீங்களா? மகாராஜா, நீங்க உங்க சிம்மாசனத்துல முதல்ல உட்காருங்க. நான் என் சிம்மாசனத்துல அப்புறம் உட்கார்ந்துக்கிறேன் மகாராணி. இப்ப நான் இவங்க கிட்ட இன்னும் சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன். மகாராஜா, நான் சொல்றத நீங்க கேளுங்க. நீங்க முதல்ல உங்க சிம்மாசனத்துல உட்காருங்க. சரி, போறேன். ராஜ சிம்மாசனத்துல அமர்ந்து சொல்றேன். விஜயநகர விளையாட்டு கொண்டாட்டம் முடிஞ்சிருச்சு. அதனால இப்போ நாம எந்த விஷயத்தை பத்தி விவாதிக்கலாம்? சொல்லுங்க, இன்னைக்கான விஷயம் என்ன? அட சொல்லுங்க. அட எல்லாரும் ஏன் அமைதியா? ராஜகுரு தத்தாச்சாரியாரே, மகாராஜா, யார் இன்னைக்கு நியாயம் கேட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அதாவது குற்றவாளி யாருன்னு சொல்லுங்க. இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற விஷயத்துல குற்றவாளி நீங்க தான் மகாராஜா. என்ன? நானா? நான் குற்றவாளியா? ஆமா. என் மேல குற்றம் சுமத்துனது யாருன்னு சொல்லுங்க.
இத சொல்ல எனக்கு சங்கடமா இருக்கு மகாராஜா. ஆனா உங்க மேல ஒரு காவலர் குற்றம் சாட்டி இருக்காரு மகாராஜா. காவலரா? எங்க அந்த துஷ்ட காவலர்? ஓ, ஓ. உங்களை பார்க்கும் போதே எனக்கு ஏற்கனவே ஏதோ முதலையே பார்த்த மாதிரி தோணுதே. ஆமாம் மகாராஜா, நான் உங்க மாளிகையில ஒரு காவலனா இருந்தேன். ஆ, இந்த காவலன் தான் உங்க மாளிகைக்கு வந்த திருடங்க கையில இருந்த ஆயுதத்தை பார்த்து பயந்து ஓடி உங்ககிட்ட மாட்டினவன். அதுக்கான தண்டனையா என்ன அந்த பதவியில இருந்து அகற்றி 2 ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனை வழங்குனீங்க. இப்ப உன்னோட தண்டனை காலம் முடிஞ்சிடுச்சு. அதனால நீ என் மேல ஒரு குற்றம் சாட்ட வந்திருக்கிற. ஆமா மகாராஜா, நீங்க எனக்கு அந்த தண்டனையை வழங்கினப்போ நீங்க ஒன்னு சொன்னீங்க, விஜயநகரம் கோழைகளுக்கான ராஜ்யம் இல்லைன்னு. கண்டிப்பா இல்லதான். அதனாலதான் நான் இன்னைக்கு உங்க மேல ஒரு புகாரோட வந்திருக்கேன். நீங்களும் இப்போ கோழைத்தனத்தை வெளிப்படுத்திருக்கீங்க. நீங்களும் தான் பயந்து போயிருக்கீங்க. நான் அதனால நீங்களும் தண்டனை பெற வேண்டியவர் தான். நீ என்ன குற்றவாளின்னு சொல்றியா? என்ன கோழைன்னு சொல்றியா? பயப்படுற தொட நடுங்கிய பசங்க மாதிரி நானும் பயப்படுறேன்னு சொல்றியா? உனக்கு அவ்வளவு தைரியமா? அது மட்டும் இல்லாம எனக்கே தண்டனை கொடுக்கணும்னு சொல்றியா? வீரர்களே, இந்த நபரை கைது பண்ணி சிறைச்சாலையில அடைச்சிடுங்க. வீரர்களே, என்னுடைய கட்டளை கேட்டுதா? இந்த நபரை உடனே கைது பண்ணி சிறைச்சாலையில அடைச்சு வைங்க. இல்ல மகாராஜா, இனி இவங்க யாரும் உங்க கட்டளையை கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும், ஏன்னா நான் உங்க மேல இன்னைக்கு சாட்டியிருக்க குற்றம் உண்மைன்னு தெரியும். ஏன்னா நீங்க ஒரு கோழை. நான் கோழை இல்ல. நீங்க ஒரு பயந்து போன மனுஷன். நீங்க உங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பயந்து போய் படகுல இருந்து தண்ணிக்குள்ள குதிச்சவரு. நான் குதிக்கலாம் இல்ல. பிரளயங்கர் என் மேல வந்து மோதினாரு. அப்ப நான் சமநிலையை இழந்து நதிக்குள்ள தவறி விழுந்தேன். பிரளயங்கர் அவர்களே, சபையில் உள்ள அனைவருக்கும் உண்மை என்னன்னு சொல்லுங்க. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. ஏன்னா அந்த நேரத்துல என்னோட முழு கவனமும் படகு போட்டியில தான் இருந்தது. அதனால அப்ப என்ன நடந்ததுன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதோட நம்ம 2 பேரும் மோதின மாதிரிலாம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. என்ன நீங்க என்ன சொல்றீங்க பிரளயங்கர்? உண்மையா தான் சொல்றேன் மகாராஜா. அப்போ நடந்தது எதுவும் எனக்கு ஞாபகத்துல இல்லை. நான் அதிக பிரசங்கித்தனமா பேசுறேன்னு தெரியும். சொல்லப்போனா இந்த அரசவையில பேசுற தகுதி எனக்கு இல்லைன்னு தெரியும். ஆனா என் அப்பா என்கிட்ட எப்பவும் சொல்ற ஒரு விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு கண்டிப்பா சொல்ல விரும்புறேன். ஒரு மனுஷனுக்கு நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் 3 விதமா இருக்கும்னு அப்பா சொல்லுவாரு. முதல் விஷயம் துரதிர்ஷ்டம். அது அந்த மனிதனுடைய பாக்கியம் இல்லைன்னா விதிப்படி நடக்கும். அடுத்து நடக்கிற விஷயங்கள் ஒரு மனுஷன் அவனே உருவாக்கிக்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ள பயமோ இல்ல அறியாமையோ குடியேறும் போதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்புறம் 3வது விஷயம் மற்றவங்களுடைய சதி திட்டம் இல்லனா சூழ்ச்சி. அதன் பலனா அந்த கெட்ட நேரத்துடைய தாக்கம் நம்ம மேல ஏற்படும். காவலர் அவர்களே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன். உங்களாலேயோ இல்ல இந்த அரசவையில இருக்கிற யாராலேயாவது அன்னைக்கு எதனால மகாராஜா படகுல இருந்து கீழே விழுந்தாருன்னு உறுதியா சொல்ல முடியுமா? ஒருவேளை சொல்ல முடியாதுன்னா மகாராஜாவோ ஒரு குற்றவாளின்னு உங்களால சொல்ல முடியாது. பிரளயங்கர், நீ இது வரைக்கும் பண்ணியிருக்கிற குற்றங்களுக்கும் இந்த அரசவையில உனக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது. பாஸ்கர், நீங்க சொல்றது சரிதான். ஆனா மகாராஜா அவரோட கோழைத்தனத்தை
வெளிப்படுத்தினது இதுவே முதல் தடவை இல்லை. இதுக்கு முன்னாடியே மகாராஜா அவரோட கோழைத்தனத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இரவின் இருள்ல துர்ஜன்கன் ராஜா முன்னால போய் நின்னு மகாராஜா சமாதான பேச்சுவார்த்தையை முன் வச்சிருக்காரு. மகாராஜா, நான் சொல்றது உண்மைதானே? சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது என்னுடைய தப்பு தான். அதுக்காக நான் மொத்த அரசவை முன்னாடியும் மன்னிப்பு கேட்டிருக்கேன். மன்னிப்பு? நான் கூட தான் நான் பண்ண தவறுக்காக மன்னிப்பு கேட்டேன். ஆனா என் பதவியை இழக்க வேண்டியதா இருந்தது. அன்னைக்கு எனக்கு எப்படி மன்னிப்பு கிடைக்கலையோ அதே மாதிரி உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க கூடாது. கோழைத்தனத்துக்காக எனக்கு எப்படி தண்டனை கிடைச்சதோ அதே மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு தண்டனை கிடைக்கணும். நான் எப்படி என்னோட பதவியை இழந்தனோ அதே மாதிரி நீங்களும் இந்த மகாராஜ் என்ற பதவியை இழக்கணும். அதே மாதிரி நீங்களும் இந்த மகாராஜ் என்ற பதவியை இழக்கணும். அதே மாதிரி நீங்களும் இந்த மகாராஜ் என்ற பதவியை இழக்கணும். என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னும் கோழை இல்ல. காவலர் அவர்களே, நானும் அதான் சொல்ல விரும்புறேன். நீங்க மகாராஜாவை ஒரு பாஸ்கர், அமைதியாயிரு. நீ என்ன சொல்ல வந்தியோ அதை முன்னாடியே சொல்லிட்ட. ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, நீ பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிடையாது. நீ வெறும் பாஸ்கர் தான். மகாராணி, உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல. நீங்க என்ன நல்லா புரிஞ்சிருக்கீங்களா? என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல. மகாராஜா, ஒரு மனைவியா நான் எப்பவுமே உங்க பக்கத்துல தான் இருப்பேன். அது நீங்க சொல்றது உண்மையா இருந்தாலும் சரி, பொய்யா இருந்தாலும் சரி. ஆனா விஜயநகரத்துடைய மகாராணியான நான் எப்பவுமே உண்மையின் பக்கத்துல தான் நின்னு ஆகணும். நீங்க பயந்து போய் தான் அன்னைக்கு அந்த படகுல இருந்து குதிச்சிட்டீங்கன்னு நம்ம பிரஜைகள் எல்லாரும் பேசிக்கிறாங்க. மகாராஜா, அது உண்மைதான். இப்ப நான் ஒரு மனைவியா இருந்து முடிவெடுக்க வேண்டிய நேரம் இல்ல. விஜயநகரத்தோட மகாராணியா இருந்து இப்ப நான் முடிவெடுத்தாகணும். ஏன்னா இதுதான் உண்மை மகாராஜா. கடந்த சில நாட்களாவே நீங்க ரொம்ப பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு ராஜ்யத்துடைய ராஜாவே இப்படி பயந்து இருந்தாருன்னா அது அந்த ராஜ்யத்துக்கே சாபக்கேடா மாறிடும். மகாராஜா, நான் என்னுடைய மனச கல்லாக்கிக்கிட்டு உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்க உங்களோட சிம்மாசனத்தை தியாகம் பண்ணிடுங்க. அப்புறம் பிரஜைகள் எல்லார் முன்னாடியும் ஒரு பெரிய உதாரணத்தை எடுத்து காட்டுங்க. நான் நினைக்கிற மாதிரியே எல்லாம் சரியா தான் நடக்குது. இருந்தாலும் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு என் பார்வைக்கு அப்பாற்பட்டு ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஒருவேளை மகாராணி பத்தி கை காலா சொன்னது உண்மையா தான் இருக்குமோ? மகாராஜா என்னதான் கோழைத்தனத்தை வெளிப்படுத்தி இருந்தாலும் அவருடைய மனசளவுல விஜயநகரத்து மேல வெறும் அன்பு மட்டும்தான் இருந்திருக்கு. ஒரு நல்ல மனுஷன் அவரு. நான் ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன மன்னிச்சிடுங்க மகாராணி அவர்களே. விஜயநகரம் ஒரு ஜனநாயக நாடுன்னு தான் எப்பவும் எங்க அப்பா என்கிட்ட சொல்லுவாரு. இங்க எந்த முடிவு எடுத்தாலும் பிரஜைகளின் விருப்பத்தோடு தான் எடுக்க முடியும். அதனாலதான் இன்னைக்கு ஒரு காவலாளரால கூட மகாராஜா மேல குற்றம் சாட்ட முடியுது. அதனால மகாராஜா, நீங்க உங்க பதவியில இருக்கீங்களோ இல்ல அதை தியாகம் பண்றீங்களோன்றத பத்தியும் ஒரு ஜனநாயக விதத்துல தான் நாம அதை முடிவெடுத்தாகணும். நான் அரசவையில இருக்கிற எல்லா சபை மக்கள் கிட்டையும் வேண்டி கேட்டுக்கிறேன். யார் யாரெல்லாம் மகாராஜாவை ஆதரிக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் உங்க கையை தூக்குங்க.
நான் உங்க எல்லார்கிட்டயும் வேண்டி கேட்டுக்கிறேன், நம்ம மகாராஜாவுக்கு இன்னொரு வாய்ப்பு வழங்கி ஆகணும். அவரு நம்மளுடைய மகாராஜா, உங்களுடைய மகாராஜா. அதனால இவ்வளவு அவசரப்பட்டெல்லாம் ஒரு முடிவு எடுக்காதீங்க. தாத்தா, நீ பாஸ்கர், பிரஜைகள் எல்லாரும் முடிவெடுத்துட்டாங்க. பிரஜைகளின் முடிவை நாமளும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா பிரஜைகள் முடிவெடுத்துட்டாங்க மகாராஜா. பிரஜைகளோட முடிவு என்னன்னா மகாராஜா அவரோட பதவியை தியாகம் பண்ணி ஆகணும். நில்லுங்க மகாராஜா. மகாராஜா, நான் விஜயநகரத்தோட மகாராணின்றது உண்மைதான். ஆனா முதல்ல நான் உங்களுடைய மனைவி. நானும் ராஜ பதவியை தியாகம் பண்ணிட்டு உங்க கூட காட்டுக்கு வர போறேன். வாங்க மகாராஜா. இவங்க சிறந்தவங்க. ஒரு மகாராணியா இவங்களோட கடமைகளை செஞ்சது மட்டும் இல்லாம அவங்க தர்மத்தையும் நிறைவேற்றுறாங்க. மகாராணி, உங்களோட பெருமையை எவ்வளவு புகழ்ந்தாலும் போதாது. ஒரு சங்கடமான சூழ்நிலை வரும்போது மனைவின்ற தர்மத்தை விட்டுட்டு எப்படி ஒரு மகாராணியா தர்மத்தை காப்பாத்தினீங்களோ, விஜயநகரத்து போட்டியில வெற்றி பெற்று தந்தீங்களோ, அது மிகவும் பாராட்டத்தக்கது. நீங்க சிறந்தவங்க மகாராணி. உங்களோட ராஜ பதவியெல்லாம் தியாகம் பண்ணிட்டு உங்க கணவரோட வனவாசம் போக தயாராயிட்டீங்க. ராஜ சட்டங்களின்படி ராஜ சிம்மாசனத்தை வெற்றிடமா வச்சிருக்க முடியாது. அதனால அடுத்து அந்த ராஜ சிம்மாசனத்துல யார் இருக்க போறாங்கிறத முடிவு பண்ணி ஆகணும். மகாராணி, எல்லார்கிட்டயும் வேண்டி கேட்டுக்கிறேன். விஜயநகரத்தின் ராஜ சிம்மாசனத்துல மகாராணி மாதிரியான ஒரு பெண் தான் இருக்கணும். ஏன்னா ராஜ தர்மத்தை விட இவங்களுக்கு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? மகாராணி வாழ்க! 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 மகாராஜா வேண்டாம். மகாராஜா, 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 மகாராஜா. இந்த சிம்மாசனம் எப்பவும் என்னோட கனவா இருந்ததில்ல. இந்த ராஜ்யத்துக்கு சேவை பண்ணணும்ன்றது மட்டும்தான் என்னோட ஆசையா இருந்தது. உங்க எல்லார்கிட்டயும் வேண்டி கேட்டுக்கிறேன். நேரத்தை வீணாக்காம சீக்கிரமே மகாராணிக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுங்க. மன்னிச்சிடுங்க மகாராணி அவர்களே, உங்க தகுதி மேல எனக்கு சிறு அளவு சந்தேகம் கூட இல்ல. ஆனா மகாராஜாவே ஜனநாயக முறையில தான் அவருடைய பதவியை தியாகம் பண்ணியிருக்கிறாருன்ற போது நீங்க இந்த சிம்மாசனத்துல அமர போறீங்களான்றதையும் நாம ஜனநாயக முறையில தான் முடிவெடுத்தாகணும்னு நான் நினைக்கிறேன்.
அதனால உங்கள யார் யாரெல்லாம் மகாராணிய விஜயநகரத்தின் சிம்மாசனத்தில் அமர்த்தி பார்க்கணும்னு விரும்புறீங்களோ அவங்க கையை தூக்குங்க. மகாராஜா இல்லாம இந்த ராஜ சிம்மாசனத்தின் பொறுப்புகளை பாத்துக்கிறது எனக்கு மலர் கிரீடமா இருக்காதுன்னு தெரியும். சொல்ல போன முள் கிரீடமா தான் இருக்கும். பிரஜைகள் எல்லாருக்கும் நான் மகாராணி ஆகணுங்கிறது தான் விருப்பம். அப்படின்னா நான் உங்க எல்லாருடைய விருப்பத்தையும் மதிக்கிறேன் மற்றும் இந்த பதவியையும் ஏத்துக்கிறேன். வாழ்க மகாராணி, 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 வாழ்க. இங்க நடக்கிறது எதுவுமே சரியானது இல்ல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு என் இதயம் சொல்லுது. வாழ்க மகாராணி, வாழ்க. தாத்தா, உங்களுக்கும் எனக்கும் இடையில எவ்வளவு வேறுபாடுகள் வேணா இருக்கட்டும், ஆனா விஜயநகரத்துக்கு கெடுதல் நடக்கிறத நம்ம 2 பேராலையும் பார்க்க முடியாது. இந்த முடிவு அவசரப்பட்டு எடுக்கிறாங்கன்னு உனக்கும் நல்லாவே தெரியும். எதிர்காலத்துல இது விஜயநகரத்துக்கு சாபமா கூட ஆயிரலாம். ஏதாவது பண்ணு தாத்தா, ஏதாவது பண்ணு. அப்பதான் விஜயநகரத்தோட எதிர்காலத்தை காப்பாற்ற முடியும். இந்த முடிவு சரியானதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஏதாவது பண்ணு தாத்தா, ஏதாவது பண்ணு. மகாராணி, வாழ்க மகாராணி, வாழ்க மகாராணி, வாழ்க மகாராணி, வாழ்க மகாராணி, வாழ்க மகாராணி, வாழ்க மகாராணி, வாழ்க. மகாராணி வாழ்க. ஆனா மகாராணி, நீங்க விஜயநகரத்தின் பொறுப்புகளை ஏத்துக்கிறதுங்கிறது ஒரு கௌரவமான விஷயம். ஆனா உங்களுக்கான பட்டாபிஷேகத்தை இந்த மாதிரி ஒரு அபசகனமான நேரம், அபசகனமான முகூர்த்தத்துல நடக்க விட மாட்டேன். அதனால மகாராணி, இன்னையிலிருந்து 4 மாசத்துல நானே உங்களுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி வைக்கிறேன். ராஜகுரு சொல்றது சரிதான். என்ன நானும் கேள்விப்பட்டேன். அடுத்த 4 மாசம் அபசுகுணமானதான், சுபமானது இல்லையா? ராஜகுரு சொல்றது சரிதான். மகாராணியோட பட்டாபிஷேகம் ஒரு நல்ல முகூர்த்தத்துல தான் நடக்கணும். ஆமாமா, உண்மை உண்மை உண்மை. இது 100% உண்மைதான். ஆமா, குருஜி சொல்றது சரிதான். இன்னில இருந்து 4வது மாசத்துக்கு அப்புறம் தான் மகாராணிக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். ஆனா அதே சமயத்துல ராஜ்யத்தின் கடமைகளையும் நாம நிறைவேற்றணும். அதனால நீங்க சிம்மாசனத்துல இல்ல, இப்போதைக்கு அந்த சிம்மாசனத்துக்கு பக்கத்துல உருவாக்க போற ஒரு இடத்துல அமர்ந்து ராஜ்யத்தின் கடமைகளை நிறைவேற்றிட்டு வாங்க. ஆமா குருஜி, அது மட்டும் இல்லாம மகாராணி இந்த ராஜ்யத்தை சரியான வழியில இயக்கணும்னா அவங்களுக்கு அதுல உதவுறதுக்கு ஒரு தகுதியான மகா மந்திரியும் கிடைக்கணும் இல்லையா? சரியா சொன்னாரு. ஆமா மகாராணி, விஜயநகரத்தை திறமையா வழிநடத்தக்கூடிய ஒரு மந்திரியார் நமக்கு தேவை. ஒரு சரியான முடிவெடுக்கிற மந்திரியார். ஆனா ராஜகுரு அவர்களே, அந்த மகா மந்திரியை நம்ம சீக்கிரமா நியமிச்சாகணும். ரொம்ப சரியா சொன்னீங்க மகாராணி. இப்போ என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. யார் இன்னைக்கு விஜயநகரத்தை சங்கடத்திலிருந்து மீட்டெடுத்து காப்பாத்தி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த பதவி கிடைக்கணும். விஜயநகர விளையாட்டு கொண்டாட்டத்துல எல்லா போட்டியிலையும் வெற்றியை நிலைநாட்டினவங்களுக்கு. அப்புறம் மகாராணி, நீங்க, நான், நம்ம எல்லாருமே அந்த வீரனுக்கு மரியாதை கொடுத்தாகணும். அந்த வீரனோட பெயர் பிரளயங்கர்.
ராஜகுரு சொல்றது சரிதான். பிரளயங்கரை விட ஒரு சிறந்த மகாமந்திரி யாரா இருக்க முடியும்? மகாராணி அவர்களே, பிரளயங்கர மந்திரியாரை நியமிக்க உங்களோட அனுமதியை எனக்கு தரணும். சரி, நான் உங்களுக்கு மகா மந்திரிங்கிற பதவியை வழங்குறேன். மகா மந்திரி பிரளயங்கர், மகா மந்திரி பிரளயங்கர். அனைத்து சபை மக்களே, பிரஜைகளே, இந்த பதவியை நான் ஏத்துக்கிறேன். என் அப்பா இந்த பதவியை களங்கப்படுத்திருக்காருன்னு எனக்கு தெரியும். ஆனா அவருடைய மகனா நான் இந்த பதவியோட கௌரவத்தை அதிகரிப்பேன். அதோட விஜயநகரத்துக்கு சேவை பண்ணி கலங்கத்தை போக்குவேன். மகா மந்திரி பிரளயங்கர், 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 மகா மந்திரி பிரளயங்கர். பிரளயங்கர் அவர்களே, ஒரு விஷயம் ஞாபகத்தில் இருக்கட்டும். இது அவ்வளவு சுலபமான பொறுப்பு கிடையாது. அதனால நான் உங்களுக்கு 1 மாத கால அவகாசம் கொடுக்கிறேன். இந்த பதவிக்கு நீங்க தகுதியானவர் தான்னு நீங்க 1 மாதத்துக்குள்ள நிரூபிச்சாகணும். மற்றும் ஞாபகம் இருக்கட்டும், ராஜ்யத்தின் விதிகள் படி நீங்க 1 மாதத்துக்கு மகா மந்திரியாரா இருப்பீங்க. ஆனா 1 மாதத்துக்கு பிறகுதான் உங்களுடைய நியமனம் உறுதி செய்யப்படும். ஒருவேளை இந்த 1 மாதத்துல நீங்க தகுதியானவர்னு உங்களால நிரூபிக்க முடியலனா இந்த பதவியிலிருந்து நீங்க அகற்றப்படுவீங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க பாஸ்கர். அப்புறம் மந்திரியார் பிரளயங்கரே, இந்த ராஜ்யத்தின் நன்மைக்காக உங்களுடைய சிறந்த உழைப்பை நீங்க வழங்கி ஆகணும். விஜயநகரத்து விளையாட்டு உற்சவத்தின் வெற்றி கொண்டாட்டத்தை நாம இன்று மாலை பொழுதுல நாம தாம் தூம்னு கொண்டாடலாம். மகாராணியார் என்ன மன்னிக்கணும். ஏன்னா நம்ம இதை இன்னைக்கு இல்ல, நாளைக்கு தான் கொண்டாட போறோம். ஏன்? ஏன்னா அந்த உற்சவத்துல நம்ம எல்லா மூத்தவர்களும் மரியாதைக்குரியவர்களும் கலந்துக்க போறாங்க. மற்றும் நாளைக்கு நடக்க போற இந்த உற்சவத்துல பாஸ்கர் கௌரவிக்கப்படுறத பண்டிதர் அவர்களும் பார்த்தே ஆகணும். பாக்குறீங்களப்பா, உங்க மகன் எப்படிப்பட்ட சங்கடத்துல மாட்டியிருக்கான்னு பாத்தீங்களா? உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான எவ்வளவு முயற்சிகளை பண்ணேன். ஆனா கை கால கிட்ட இருந்து எந்த தகவலும் கிடைக்கல, வேற எந்த வழியில இருந்தும் தகவல் கிடைக்கல. உங்களுடைய வேஷத்தை போட்டு கூட பார்த்துட்டா, ஆனா எதுவும் நடக்கல. இப்ப எல்லா முகத்திரையும் கிழிய போகுது. அப்படி என்ன நடக்க போகுதுன்னு தான் நானும் பயந்துட்டு இருக்கேன். நானும் தான் பயந்துட்டு இருக்கேன். நீ உன் தலையில ஆபத்தை தூக்கி போட்டுக்கிட்டது மட்டும் இல்லாம குண்டப்பா தலையில தூக்கி போட்டிருக்க. கடவுளே! அட அட அட! ஐயோ, ஏமா இவரை பயம்புறுத்துற? பயந்து எங்கேயாவது ஓடி போயிட்டாருன்னா? சித்தப்பா, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. சாரதாம்மா, அந்த பிரளயங்கரோட மகா மந்திரி ஆகிற லட்சியத்துல இருக்கிற பெரிய தடையே நான் தான். அதனால அவன் என்னை அகற்றத்துக்காக ஏதாவது ஒரு சதி திட்டத்தை தீட்டுவான். என்ன பண்றதுன்னு தான் தெரியல. ஆனா என்ன பண்றது? நீயும் உன் அப்பாவும் ஒரே நேரத்துல எப்படி ஒரே இடத்துல இருக்க முடியும்? வேணும்னா நீயும் அப்பாவும் எங்கேயோ வெளியில போயிருக்கீங்கன்னு ஏன் சொல்லக்கூடாது? சொல்லிட்டு இது சரி இது சரி. நீ உன் அப்பாவோட சிகிச்சைக்காக நானும் உன் அப்பாவும் ஏதோ ஒரு கிராமத்துக்கு போயிருக்கோன்னு சொல்லி. இப்ப தாமதிக்காம 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. அப்புறம் சித்தப்பா, சாரதாமாவை பத்திரமா பாத்துக்கோங்க. போங்க போங்க போங்க, சீக்கிரம் போங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பண்டிதர் அவர்களே, உங்களை கூட்டிட்டு போக நாங்க வந்திருக்கோம். விளையாட்டு போட்டியில நமக்கு கிடைச்ச இந்த வெற்றியை நம்ம கோலாகலமா கொண்டாடணும். இந்த கொண்டாட்டத்துல உங்க முகத்துல இருக்கிற இந்த கட்டையும் நாங்க அவிழ்க்க போறோம். அச்சச்சோ, கட்ட அவிழ்த்தா எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துருமே. பாஸ்கர், இப்ப விஜயநகரத்துல இருந்து உன்னை வெளியேத்த போறாங்க. வாங்க. கட்ட அவிழ்க்கணுமா? ஆனா ஏன்?
ஒரு புத்திசாலி இவ்வளவு அதிகமாலாம் கேள்வி கேட்க கூடாது. பண்டிதர் ராமகிருஷ்ணர் கொண்டாட்டத்துல இருக்கணுங்கிறது அவசியம்னு சொல்லியாச்சுன்னா அது அவசியம்தான். அப்படியே அவர் முகத்தில் இருக்கிற கட்டு அங்க அவிழ்க்கப்படும் சொல்லியாச்சுன்னா அது சொன்னதுதான். இல்ல அவிழ்க்க கூடாது. நான் தான் இவருடைய மகன். இந்த நேரத்துல அப்பாவுடைய கட்டை அவிழ்க்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். அப்படியா? ஆனா உனக்கு தண்டனை கிடைக்க வேண்டிய நேரம் கண்டிப்பா இப்ப வந்துருச்சு. மகாராணியாரோட கட்டளையவே அவமதிக்கிறியா? மகாராணியுடைய கட்டளையா? என்னைக்கு உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறோம். வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எங்க கூட கிளம்பி வாங்க. தாத்தா ஒரு நிமிஷம். மகாராணியுடைய கட்டளை தான் எல்லாத்துக்கும் மேலையும் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப அப்பா மேல அதிகமான உரிமை வைத்தியருக்கு தான் இருக்கு. அவர் சொன்னபடி பார்த்தோம்னா இந்த நேரத்துல எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அப்பாவுடைய கட்டை அவிழ்க்க கூடாது. இல்லனா இவருடைய காயம் இன்னும் மோசமாயிடும். இல்ல தூக்கு பாண்டவா. அட தூக்கிட்டு எல்லாம் போகலங்க, கூட்டிக்கிட்டு தான் போக போறோம். அட அமைதியா இருங்க. இவரோட அழகான முகத்தை பார்த்துதான் இவரை கல்யாணம் பண்ணிக்கவே நான் சம்மதிச்சேன். அதை தவிர இவர்கிட்ட வேற என்ன இருக்கு? சாரதம்மா அமைதியாரு, எதுவும் பேசிக்கிட்டு இருக்க பாருங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பண்டிதர் முகத்துக்கு எந்த பாதிப்பும் ஆகாது. விஜயநகரத்தோட ராஜகுரு தத்தாச்சாரியாரோட கட்டளை இது. பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க கூட வந்துதான் ஆகணும். நான் அப்பாவை கூட்டிட்டு போக விட மாட்டேன் தாத்தா. கூட்டிக்கிட்டு போயே தீருவேன். நிறுத்துங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இப்பவே வந்தாகணும். ஒரு சந்தேகம். நீ எதுக்காக இவ்ளோ பதட்டப்படுற? இவரோட கட்டு அவிழ்க்கிறதுனால நீ பதறத பார்த்தா இவர் பண்டிதர் இல்லைன்னு வேற யாரோன்னு தோணுது. பிரளயங்கர், நீ ஒரு மிகப்பெரிய வலையை விரிச்சிருக்க. இப்ப பாருங்க, பண்டிதர் ராமகிருஷ்ணரோட வேஷம் களைய போகுது. என்ன வேஷம் குருஜி? தன்னைத்தானே கடமை விரும்பின்னு சொல்லிக்கிறான் இல்லையா? ஆனா அரசவையோட வேலைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு முகத்துல கட்டு கட்டிக்கிட்டு விடுமுறை எடுத்துக்கிட்டு வீட்டுல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு இந்த விளையாட்டு போட்டிகள்ல விளையாட்டு வீரர்களை தயார்படுத்துறதுக்கான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. எங்க அதுல விஜயநகரம் தோத்துட போறாங்களோன்னு நினைச்சிருந்திருக்கா. அதனாலதான் உடனே முகத்துல ஒரு கட்டை கட்டிக்கிட்டு ஓய்வெடுக்க போயிட்டான். எனக்கு எல்லாம் தெரியும். இவனை பத்தின உண்மைகளை மகாராணி முன்னாடி கொண்டு வந்தே ஆகணும். உங்களுக்கு எப்படி தெரியும் குருஜி? அடே, எனக்கு சாக்ஷாத் சிவபெருமான் சொன்னார். எனக்கு மந்திரியார் சொன்னாரு. நீங்க வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வாங்க. தாத்தாவும் கட்டு அவிழ்க்க துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா கட்டுக்கு பின்னாடி இருக்கிறது அப்பா இல்ல வேற யாரோன்னு அவருக்கும் சந்தேகம் இருக்கு. பாஸ்கர் ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லைன்னா கட்டு அவிழ்த்த உடனே அப்பாவோட வேஷத்துல இருந்தது நான் தான்றதும் அப்புறம் எல்லாருக்குமே தெரிய வந்துடும். அதுக்கப்புறமா மரண தண்டனை கிடைக்கிறது உறுதியாயிடும். இங்க என் வாழ்க்கைன்ற மைதானத்துல மரணம் நடனமாட போகுது. ஆனா இங்க என் நண்பன் இளவரசன் சுவாமி எவ்வளவு சந்தோஷமா நடனமாடிக்கிட்டு இருக்கான்னு பாரு. போட்டியோட வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்கான்.
நீங்க திரும்ப திரும்ப ஏன் நிக்கிறீங்க? சொரிஞ்சுக்கோங்க. நீங்க அவரை கூட்டிட்டு வாங்க. சரி, நான் கூட்டிட்டு வர போங்க. வாங்க. அட பசங்களா என்ன? என்ன பண்றீங்க பசங்களா? போங்க. சித்தப்பா, என் மூளை வேலையே செய்ய மாட்டேங்குது. இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு வழியை யோசிய. சரி வாங்க. தாத்தா, எதுக்காக இப்படி பண்ற? எல்லாரும் முன்னாடியும் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட உண்மை வெளிவரணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி பண்றேன். வாங்க போலாம். அட தள்ளுங்க. இந்த காலத்தோட கும்பிடுறதுல அப்புறம் பண்ணிக்கலாம். இப்ப முகத்திரையை கழட்டுற வேலையை பண்ண விடுங்க. போங்க. மரியாதைன்ற பாத்திரத்துல பாராட்டுங்கிற அமிர்தத்தை நீ நிறையவே குடிச்சிட்ட பாஸ்கர். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த எல்லா மரியாதையும் சின்ன பின்னமாக போகுது. மொத்த மரியாதையும் அவமரியாதையா மாற போகுது. மகாராணி உனக்கு இப்ப மரண தண்டனை வழங்க போறாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.